நம்ம பயலுக்கு தோற்று விட்டாங்க ஆர்சிபி பயலுக்கு. எப்பவும் போல் நம்ம ஜெயிச்சுறாங்க, நம்ம சிஎஸ்கே முந்தி கப்படி சிஎஸ்கே முந்தி போயிட்டாங்க, கப்படிச்சாங்கன்னு நினச்சோம். ஆர்ஆர்காரங்க கூட தோற்று போயிட்டாங்க. ஆர்ஆர்காரங்க நேற்று நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க, அப்பொழுதும் ஜெயிக்க ஆர்ஆர்காரங்க நல்லா விளாண்டாங்க. ஆர்சிபிக்காரையும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணாங்க, ஜெயிக்க முடியல. ஆனால் அவங்க விடாமூச்சை கொடுத்து போகிறாங்க, ஆனால் ஜெயிக்க முடியல. ஆனால் இது ஒரு சாதனை நடந்துச்சுங்க. என்ன சாதனை கேட்குறீங்களா? பிளே ஆஃப் சுற்றுலேயே ஒரு போட்டியில், அதாவது ஒரு போட்டியில் 4 கேட்ச் பிடிச்ச ஒரே பிளேயரு ரோமன் பவல் தான், அது வெஸ்ட் இண்டீஸ் கேப்டனு. அப்புறம் என்ன தான் ஆறாவது பக்கம் விளாண்டாலும் இந்த ஆறாவது என்ன பண்ணாங்க, குவாலிஃபை 2 தகுதி ஆகிட்டாங்க. விராட் கோலி கிடாரை பிடிச்சி கையில் போஸ்ட் கொடுக்குற மாதிரி கப்பை கையில் பிடிச்சி தூக்கி காமிப்பார்னு நினச்சோம், ஒன்றும் பண்ண முடியல. இல்லை சிஎஸ்கே தோற்று நீங்கள் பிளே ஆஃப்ஸில் போனீங்க. மே 18 ஆனால் விராட் கோலி ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்தாருங்க. நம்மளால் இந்த மாதிரியும் சரி, ஒரு விக்கெட்டு போனாலும் கத்துறாரு, எது போனாலும் ரன் அவுட் ஆனாலும் கத்துறாரு, எது பண்ணாலும் கத்திட்டே தான் அங்கே இருந்தார் அன்றைக்கி. சரி நம்ம கப்படிச்சிடுவா போலக்குன்னு நினச்சோம். அவங்ககிட்ட இருக்கிற ஆக்ரோஷத்தை பார்த்தா கப்படிச்சிடுவாங்க. தொடர்ச்சி 6 தோல்விக்கு அப்புறம் 6 வெற்றிங்கிறது சாதாரணம் இல்லைங்க. 6 தோல்வி போன, அதாவது எப்படி சொல்கிறது, புலி பதுங்கிறது பாயிருத்தாம்பாங்களா, அந்த மாதிரி விராட் கோலி பண்ணார். சரி நம்ம கப்படிச்சிடாங்கன்னு போலக்கு நினச்சோம். நினைக்கிற நேரத்தில் ஆயிடுச்சு. மே 18 என்ன தான் நம்ம இது கோலி ஆக்ரோஷமாக இருந்தாலும், ஒரு பக்கம் தோனி அவுட் ஆஃப் த 6, அதாவது ஸ்டேடி தொட்டு வெளியே ஒரு 6 அடித்தாருங்க. அது நம்ம மன நிம்மதிக்கு ஒரு இதாக இருந்துச்சு. சரி எவ்வளோதான், தோனி ஸ்ட்ரைக்கில் இருக்கார், மேட்ச்சை முடிச்சோன்னு நினச்சோம். அடுத்த பால் நியூ பால் கிடச்சிரும், பந்தை போட்டு அவுட் ஆக்கி விட்டு போயிட்டாப்புல. 6 சம்மி வந்து 6 அடிப்பாப்புல நினச்சோம், 7 ரன் கோட்டை ஆகிட்டு போயிட்டாப்புல. அதுவும் இன்னொரு முக்கியமான வேலை பண்ணார். என்ன வேலைங்க இருக்கீங்களா, நம்ம ரச்சின் ரவீந்திராவை ரன் அவுட் ஆக்கி விட்டு போயிட்டாரு. அவர் தான் 58 ரன்னு 61 ரன் எடுத்திருந்தார், அவரை ரன் அவுட் ஆக்கி விட்டு போயிட்டார். தோனி கப்படிப்பாக பார்த்தா அதுவும் நடக்கலை. தோனி அடுத்த சீசன் விளையாடுவார் என்னன்னு தெரியல, நீங்கள் கமெண்ட் பண்ணி விட்டு போங்க. ஜடேஜா போன வருஷம் ஃபைனலில் பண்ண மாதிரி 2 பாலுக்கு 10 ரன் அடிப்பார்னு நினச்சோம். அவரே எத்தனை வந்து 2 பால் 10 ரன் அடிப்பார்னு சொல்லிட்டு அடிக்க முடியும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் சொல்ல சரி வச்சுருங்க. மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி பார்ப்போம். ஆர்ஆர்காரங்க தோற்றது தாங்க நமக்கு இதாக இருக்குன்னு. சரி உங்களுக்கு ஆர்சிபி பிடிக்குன்னா கமெண்ட் பண்ணி விட்டு போங்க. சிஎஸ்கே பிடிக்குன்னா உங்களுக்கு எந்த ஐபிஎல் எந்த டீம் பிடிக்குமோ கமெண்ட் பண்ணி விட்டு போங்க. சிஎஸ்கே பிடிக்குன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் வீடியோவை. பாய்.